இன்ஸ்பெக்டர், என்ன நடக்குதுங்க? என் புள்ள அர்ஜுன் எங்க? யாருமா அது? ஸ்டேஷன்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் புள்ளைய அரெஸ்ட் பண்ணதா தகவல் வந்துச்சு, அது உண்மையா? அக்கா, அங்க பாருக்கா. அர்ஜுன், அர்ஜுன். சார், அவங்க பெரிய கை. நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா சார்? யோ பய. அர்ஜுன், என்ன ஆச்சுடா? எதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க? உன்னை லாக்அப்ல போடுற தைரியம் எவனுக்குடா வந்துச்சு? யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்டா. அர்ஜுன், என்ன ஆச்சுடா? சொல்லுடா. டேய் சேது, இவனை இந்த நிலைமையில கண் கொண்டு என்னால பார்க்க முடியலடா. என் புள்ளைய முதல்ல வெளியில விட சொல்லுடா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். அக்கா, இவரு எஸ்ஐக்கா. இன்ஸ்பெக்டர் இன்னும் ஸ்டேஷனுக்கு வரல. அப்ப யாரா அரெஸ்ட் பண்ணது? ஏன் பண்ணாங்க? அர்ஜுன், நீ என்னடா பண்ண? நியாயத்தை கேட்ட, அதுக்காக என்ன அடிச்சாங்க. அர்ஜுன், யாருடா? நலன். நளனா? ஆமாமா. என்ன சொல்ற அர்ஜுன்? ஏன் அப்பாவா? என்னது? நளன் உன்னை அடிச்சானா? ஆள் வச்சு அடிச்சாரு. பாத்தியாக்கா, அந்த ஆள் திமிர இன்னும் மேல மேல நம்மள சீட்டிக்கிட்டே இருக்காரு. டேய் சேது, அக்கா, புள்ளைய லாக்அப்ல இருந்து அப்பல இருந்து எடுன்னு சொல்ற, அதுவும் காதுல விழலியா? இதோ போறேன்க்கா. உள்ளவா. சார், இங்க யாருன்னு தெரியாம மோதறீங்க. நீங்க எப்படி செல்வநாயகி பையனை அரெஸ்ட் பண்ணலாம்? எங்க இன்ஸ்பெக்டர்? சார், சேது சார், நீங்க என்ன சார் இங்க? வாங்க சார். என்ன இது அக்கிரமம்? எங்க வீட்டு பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. யோ, என்னையா அது? சார், நாங்க அடிக்கல சார். அவரை ஏற்கனவே அடிச்சுதான் கூட்டு வந்தாங்க. நாங்க லாக்அப்ல மட்டும்தான் சார் வச்சோம். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க சார். ஆக்ஷன் எடுக்காம விட்டுறக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க சார். அதனாலதான் சார் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல. குட்டையை குழப்பாத, எஃப்ஐஆர் கொடு. இன்ஸ்பெக்டர் சார். வாங்க மேடம். ஏய், என்ன வாங்க? நாங்க எதுக்கு வரணும்? என் புள்ளைன்னு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? இப்ப நான் யாருக்கு போன் பண்ணணும்? கமிஷனருக்கா, மினிஸ்டருக்கா? மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள புது எஸ்ஐ இந்த மாதிரி குழப்பம் பண்ணி வச்சிருக்காரு. என் புள்ளைய முதல்ல லாக்அப்ல இருந்து விட போறீங்களா இல்லையா? யோ, திறந்து விடியா. சார், அது வந்து சார், அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். திறந்து விடுங்க. ஒரு நிமிஷம் சார். யோ, சாவி குடியா. ஏன் இப்படி பண்ற அர்ஜுன்? அர்ஜுன் சொல்லு, ஏன் இப்படி பண்ற? ஏன் அப்பா உன்னை அடிச்சாரா? சார் சார் சார், அவன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்கான் சார். அதனாலதான் சார் அரெஸ்ட் பண்ணோம். யோ, கம்முனு இருயா. வாங்க சார். அர்ஜுன், என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? தள்ளு. அர்ஜுன், ஐயோ, இப்படி அடிச்சிருக்காங்க. மேடம், உங்க பையன் குடிச்சிட்டு போய் நிர்வாகிங்க கூட்டத்துல நலன் சாரையும் இன்னொருத்தரையும் அடிச்சிருக்காரு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மேடம். யோ, அந்த எஃப்ஐஆர் குடியா. ஆர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லெட்டர் ஹெட் தான் இருக்கு. இது நலன் சார் பேர்ல தான் இருக்கு. அந்த நலனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா?
இந்த செல்வநாயகியோட வாரிசு மேலேயே கை வைப்பான அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. அத்தை, வாய மூடுடி, ரத்தம் கொதிக்குது. அப்பா, இன்ஸ்பெக்டர் சார், வாங்க நான் தான் நலன். நளன், சம்மந்தி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அம்மா, அந்த ஆளை நம்பாதீங்க. பவுன்சர்ஸ விட்டு என்ன அடிச்சாமா. என் புள்ள மேல கைய வச்சிருக்க, அவன் மேலேயே புகார் கொடுத்து லாக்அப்ல வச்சிருக்க. சம்மந்தி, கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. மாப்பிள்ள குடிச்சிருந்தாரு. அவர்தான் குடி போதையில கலாட்டா பண்ணி தண்ணி பாட்டில தூக்கி வீசினாரு. அவர்தான் என்னோட சட்டையை பிடிச்சு கிழிச்சாரு. ஒரு மெம்பரை வேற அடிச்சிட்டாரு. ரொம்ப வன்முறையா நடந்துட்டாரு. அதனால பவுன்சர்ஸ் அவரை ரூடா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. நான் வேண்டான்னு தடுத்தேன். ஆனா அதுக்குள்ள பொய் சொல்லாத நளன். என் புள்ள முகத்துல காயத்தை பாரு. எப்படி வந்தது இதெல்லாம்? அப்பா, நான் சத்தியமா அடிக்க சொல்லலமா, தடுக்க தான் பார்த்தேன். நடிக்காத நீ. நான் நடிக்கல. நான் புகாரும் கொடுக்கல. சம்பந்தி, உங்க லெட்டர் ஹெட்ல தான் புகார் இருக்கு. ஆமா சம்பந்தி, என் லெட்டர் ஹெட் தான். ஆனா நான் கையெழுத்து போடல. கான்ஃபரன்ஸ்ல வந்த ஒரு மெம்பர் என் லெட்டர் ஹெட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அதான் உடனே ஓடி வந்தேன். எல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு. நம்பாதீங்க, அவன் ஒரு ஃப்ராடு. ப்ளீஸ், நான் சொல்றது உண்மை. நான் வேணும்னா இமீடியட்டா இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். துரோகி, இதுக்கு தானே இத்தனை நாளா நீ காத்துட்டு இருந்த? பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி இப்படி கரம் வச்சு என்ன கொத்திட்டியே. ப்ளீஸ், அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி. உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உன் பொண்ண என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வேவு பாக்குற, அவளை வச்சு காரியம் சாதிக்கிற. மொத்தத்துல என் கௌரவத்தையும் மான மரியாதையும் காலி பண்றதுதான் உன்னோட பிளான். அத்தை, எங்க அப்பா ஏன் இப்படி பண்ணணும்? ஏய், நீ வாய மூடு. செல்வா, கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. அவரு நம்ம சம்பந்தி. இல்லங்க, இந்த ஆள் நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண துணிஞ்சிட்டான். அதுக்கு தான் இந்த பிரசிடென்ட் பதவி. நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். என் புள்ள என் உசுருன்னு தெரிஞ்சு அவன் மேலேயே கைய வச்சுட்டான். ப்ளீஸ், நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாதீங்க சம்மந்தி. நீ விடுற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. என்னோட மோதி உன்னால ஜெயிக்க முடியல. உன் பொண்ண வச்சு என் புள்ளைய ஜெயிக்கிறியா நீ? அது இனிமே நடக்காது. இப்ப சொல்ற, நல்லா கேளு. இனிமே எனக்கு ஒரே ஒரு எதிரி நீதான். உன் பரம எதிரியே நான் தான். சும்மா இருந்தவளை சீண்டி விட்டு எரிமலை ஆக்கிட்ட. இன்னையிலிருந்து இந்த செல்வநாயகி பழைய செல்வநாயகியா மாற போறா.